இயேசுவே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவுள் என்றான். இதை அவன் கேட்டபொழுது இதயத்தில் குத்தப்பட்டவர்களாகிய பேதுரை மற்றும் அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இன்னைக்கு நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நாங்கள் என்ன செய்யணும்? இந்த கடைசி நாட்கள் இயேசு வரதுக்கு முன்பாக நாங்க என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். வேதம் சொல்லி பாருங்க, நீங்க ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். மனம் திரும்புக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்து மனுஷனை பார்த்து மனம் திரும்ப என்று சொல்ற உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க மனம் திரும்பி இருக்கீங்களா? நாங்க ரொம்பங்க. தாத்தா காலத்துல பிஷப்புங்க, எங்க அம்மா பைபிள் இருந்துங்க, என்ன பார்த்து மனம் திரும்ப. நீங்க எல்லாம் மனம் திரும்ப, நாங்கெல்லாம் மனம் திரும்ப தேவையில்லைங்க. நாங்க ஆதிக்கால பெண்டிகாசுங்க. ஆதிகால பெண்டிகாஸ் பாதியில நீவிட்டு இருக்கு பெண்டிகாஸ். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதி என்பை விட்டாய் என்று உன் பேரில் உனக்கு ஒரு குறை இருக்கிறது நான் சொல்கிறார். நீ அனலும் இல்லை குளிரும் என்று இருக்கிறபடியால் உன்னை வாந்தி பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சபையே, எச்சரிப்பின் வார்த்தை உனக்கு வருகிறது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த நாளிலாவது உனது சமாதானத்தை ஏதுவானவர்களை தேடிக்கொண்டால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, நான் மனம் திரும்புறேன் அப்பா. ஆண்டவரே, பாவத்தை வெறுத்து நீதியை நேசிக்கிறவர்களுக்கு தான் கொடுக்கிற அபிஷேகத்திலே பேர் ஆனந்த தைல அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அபிஷேகம்? ஆனந்த தைல அபிஷேகம். இந்த அபிஷேகம் ஆனந்த தைல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோன்னா என்ன லாபம் நீங்க கேட்குறீங்களா? எப்போதுமே ஆனந்தமா இருக்கலாம். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அந்த தென்னாப்பிரிக்காவில் ஒரு அறையில தனியா இருப்பேன். வெளியே கதவை திறந்த எல்லாமே கருப்பு மனிதர்களா. அங்க உள்ள டிவி இருக்கும், எவ்வளவு சாப்பாடு இருக்கும். ஒரு நாள் கூட டிவி ரிமோட்டை நான் தொட்டதில்லை. ஒரு நாள் கூட அவங்கெல்லாம் சாப்பிட்ற சாப்பாடை நான் சாப்பிட்டதில்லை. ஆனால் என்ன மாதிரி சந்தோஷமான நாளே கிடையாது. என்னை பார்த்தோம் சொல்லுவாங்க, உங்களை பார்த்த ஒரு க்ளோ இருக்குதுங்க, க்ளோ இருக்குது, உங்களை சுற்றும் ஒரு பிரகாசம் இருக்குதுங்க. என்னங்க நீ ஒரு ஏஞ்சலிக் பீயிங்கா? நீங்கள் வெள்ளை சாரி போட்டுட்டு சாப்பாடு ஒன்றும் சாப்பிடலாம் கூட இவ்வளோ தைரியமாக தெம்பா நீங்கள் போயிட்டு இருக்கீங்களே. வேற ஒன்றும் இல்லைங்க, எனக்குள்ள ஆவியானவர் கிறிஸ்து எனக்குள்ளே, அதுவே என் நம்பிக்கையின் சந்தோஷம். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ளே, அதுதான் நம்பிக்கையின் சந்தோஷம். ஆப்பிரிக்கா பிறகு நிறைய மணி நேரம் நம்ம இது மாதிரி ஒரு நாற்காலியிலே உட்கார்ந்து இருக்கணும். அதெல்லாம் நம்ம தேர்ட் கிளாஸ் ட்ரெயின் மாதிரி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் போனால் அப்படியே படுத்து தூங்கிட்டே போகலாம். ஏர்கோஸ்ட் நம்ம மூடி போட்டுட்டு உனக்கு என்ன வேணும்னுலாம் கேட்டு கொடுப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ நான் நாற்காலியிலே உட்கார்ற அந்த இதில் போயிட்டு இருக்கேன். எத்தனையோ மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கணும். டேடி எனக்கு காலெல்லாம் வலிக்கு டேடி. நீங்கள் இந்த எக்கனாமி கூட ஃபர்ஸ்ட் கிளாஸாக உங்களால் முடியல. இப்போ நான் உட்காந்துருக்கிறத ஃபர்ஸ்ட் கிளாஸாக மாற்ற உங்களால் முடியல. அது வேடிக்கையாக இருக்கும் உங்களுக்கு. என் பக்கத்தில் 2 சீட்டு எம்டியாக இருந்துங்க. காலை நீட்டி போட்டு தூங்கிட்டு போய் சேர்ந்தேன். தொட்டிலில் படுத்திருந்த மாதிரி 9 மணி நேரம் தூங்கிட்டே நான் போய் சேர்ந்தேன். எதுக்கு நான் சொல்றேன்? எண்ணி முடியாத அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. 52 வருஷம் என் ஊழியத்தில் யார்கிட்ட நான் காணிக்க கேட்டு கிடையாது. என்ன யூடியூப் வாய்ஸஸ் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் அங்கே எனக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டது கிடையாது. எங்கேயுமே கன்வென்ஷன்ல எங்கேயுமே எனக்கு காசு கொடுத்து கேட்டதே கிடையாது. ஆப்பிரிக்காவிலே நான் கேட்டது கிடையாது. அமெரிக்காவிலே கேட்டது கிடையாது. எங்கேயுமே கேட்டது கிடையாது. ஆனால் பாருங்க, ஆட்சி என்ன தெரியுமா? டேடி எனக்கு 20,000 ரூபாய் வேணும். திங்கன்னு சத்தம் கேட்கும் எனக்கு செல்ஃபோனில். பார்த்தா கூகுள் பே 20,000. யார் அனுப்புனாங்கன்னே தெரியாதுங்க. இப்போ தான் நான் சொன்னேன் ஆண்டவர் இப்போ தான் நான் சொன்னேன். அதுக்குள்ள 20,000 வந்திருக்கு, யாருன்னே தெரியல. நம்புங்க, இது கூகுள் பேல காட் பே. ஆண்டவரே பரலோகத்திலிருந்து எனக்கு அனுப்பி தர்றாரு. நான் நம்புறேன். ஏன் நம்பக்கூடாது? இப்படி அதிசயங்களை கர்த்தர் எனக்கு செய்வார். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உனக்கும் செய்வார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். ஊழியக்காரர் மேல ஊழியக்காரிகள் மேலே என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஆவி வந்து விட்டால் அற்புதம் நடக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், உன் தேவைகள் சந்திக்கப்படும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உன் குறைகளை எல்லாம் நிறைவாகும்.